இங்க வேதம் சொல்லுது, நீங்க படிச்சு பாருங்க. அதுல பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 2 பேருமே போயிட்டாங்க. 2 பேருமே இந்த உலகத்துல வாழ்றவங்க தான். இங்க ஒருத்தர் ஏழையா வாழ்ந்திருப்போம், ஒருத்தர் பணக்கார சீமனா இருப்போம். ஒரே ஆலயத்துல இருப்போம், எப்பவுமே அவங்கள நம்ம உதட்ட பிதிக்கி இருப்போம். அவங்கள பார்த்தா நம்ம மீது இல்லைங்க, அவருடைய இதயம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இதயம் யாரு? அவர் இதயத்துக்குள்ள யார் இருந்திருக்கிறாங்க? தேவன் வாசம் செய்யணும் நம்மளோட ஒவ்வொரு இதயத்துக்குள்ளும். அக்கினினாலே இவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவருடைய பாதல சவுக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, ஆமென், நான் ஜலத்தினாலதான் கொடுக்கிறேன். அந்த அக்கினினால நாம பெற்று நாம் இதயத்தை அவருடைய ஆலயமாய் திறந்து அதற்குள்ள தேவன் பிரகாசிக்கணும், அக்னியாய் எரியணும். அப்போ நம்ம தேவதூதர்களால் கொண்டு போகப்படுகிறோம். சீமான் அப்படி இல்லை, அவனுடைய குவாலிட்டி, அவனுடைய எண்ணங்கள் அங்க பிரதிபலிக்கிறது.